நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி. உங்கள் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒலிக்கப்படும் உரிமை குரல் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி. சமூக நீதி வணக்கம். உலக சமூக நீதி நாளான 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி கொங்கு மண்டலம் பொள்ளாச்சி சூளேஸ்வரன் பட்டியில் அன்பின் அப்போஸ்தலர் எஸ். செல்வராஜ் ஐயா அவர்களுடைய ராஜாதி ராஜா திருச்சபையில் எங்களுடைய சமூக நீதி பேரவை மற்றும் நம் உறவுகள் அறக்கட்டளை சார்பாக சாதனையாளர்களை சரித்திரம் படைக்க வைக்க சமூக நீதிக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை சமூக நீதி பேரவை சிறுபான்மை நலப்பிரிவு மாநில தலைவர் மனிதநேய செம்மல் பேராயர் டாக்டர் இஸ்ரேல் கோபி அவர்கள் தொகுத்து வழங்கினார். கொங்கு மண்டல சமூக நீதி பேரவையின் வழக்கறிஞர் அணி தலைவர், சமூக நீதிக்கான புரட்சியாளர் அம்பேத்கர் விருது பெற்றவர் டாக்டர் ஜே. சாமுவேல் விஜய் அவர்கள் தலைமையேற்று நடத்த பல்வேறு சாதனையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குறிப்பாக ஓய்வு பெற்ற துணை ஆட்சியாளர் திரு வி. தங்கவேலு அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுசி கலையரசன் அவர்கள் மற்றும் அண்ணாச்சி லயன் சுந்தர், பிரின்ஸ் சுந்தர் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் கருணாகரன் அவர்கள் மற்றும் பல்வேறு மத குருமார்கள், பேராயர்கள், சமுதாயத்திலே பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்தவர்கள், திருச்சபை மக்கள் என்று பலர் இந்த விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார்கள். இப்பொழுது விருது பெற்றவர்கள் சிலர் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுகிற காணொளியை நாம் பார்க்கலாம். சமூக நீதி வணக்கம். நாளை நீங்களும் சமூக நீதி விருது பெறுகிறவர்களாக காணப்பட போகிறீர்கள். எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பொள்ளாச்சி புறா கண்கள் அறக்கட்டளை முதியோர் இல்லத்தில் சேவை ஆற்றி வருகிற திருமதி இசபெல்லா ராணி அவர்களுக்கு சமூக நீதிக்கான அன்னை தெரசா விருது வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் ரைட்டுகோமிலிருந்து திருமதி இசபெல்லா ராணி பேசுகிறேன். நான் இங்கு கடந்த 5 வருடங்களாக நான் கேர்டேக்கராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேவையை பாராட்டி நம்முடைய சமூக நீதி பேரவை சார்பாக எனக்கு சமூக சேவகர் அன்னை தெரசா விருது வழங்கியிருக்கிறாங்க. இந்த விருதினை வழங்கின நமது ஐயா பாலராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த முதல் அங்கீகாரம். நான் இதை நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இதற்கு வழங்கின ஐயாவுக்கு மிக்க நன்றி.